பொண்ணா பிறந்தா தமிழ்நாட்டுல தினமும் பயத்துலதான் வாழணும் போல. நாளுக்கு நாள் நடக்கிற சம்பவங்களும் கேட்கிற செய்திகளும் பயத்தை அதிகமாக்கிக்கிட்டே தான் இருக்கே தவிர நிம்மதியா வாழ்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கொடுக்கல. தூத்துக்குடி மாவட்ட விளாத்தி குளத்துல +2 மாணவி இயற்கை உபாதை கழிக்க போன இடத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை பண்ணிருக்காங்க. மதுராந்தகம் பக்கத்துல 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி விடிய விடிய காட்டு பகுதியில உதவி கேட்டு நடந்திருக்காங்க. நாமக்கல்ல 7 வயசு சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை. கிருஷ்ணகிரியில 2 வயசு பெண் குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட கொடூர ரணமே இன்னும் ஆறவில்லை. அதுக்குள்ள வரிசையா பாலியல் வன்கொடுமைகளும் கொலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. பெண்களுக்கு மட்டுமில்ல, முதியவர், இளைஞர்கள்னு பொதுமக்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. மானாமதுரை பகுதிகளில் பொதுமக்கள் மீது நடந்த கண்மூடித்தனமான வன்முறை வெறியாட்டம். மானாமதுரையில் ஆகாஷ் எனும் இளைஞரின் காவல் நிலைய விசாரணை மரணம். கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியவரை கொன்றுவிட்டு அவரது 60 வயது மனைவிக்கும் பாலியல் வன்கொடுமை. சென்னை திரிசூலத்துல இரட்டை கொலை. பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு 43 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் அலுவலகத்துல குண்டு வீச்சு. இப்படி கடந்த 1.5 வாரத்துல மட்டும் ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மக்கள் விரோத திமுகவின் மெத்தன போக்குதான் இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு முழு காரணம். உங்க கல்லாப்பட்டி கூட்டணியை காப்பாத்துறதுல காட்டுற அக்கறையில ஒரு 10% பொதுமக்களோட பாதுகாப்புல காட்டி இருக்கலாமே. காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதலமைச்சர் விளம்பர மேடைகள்ல நடிப்பதை தவிர்த்து மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தருவாருங்கிறது தான் கேள்விக்குறி. 1.5 வாரத்துல இவ்வளவு ரத்த கரைனா கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த நிலை தொடர்ந்தா பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள்னு யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு தான் வருங்காலத்துல உருவாகும். இப்படி ஒரு நிர்வாக தோல்வி அடைஞ்ச அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் இப்பவே ரெடி ஆகிட்டாங்க. காலமே அதற்கு பதில் சொல்லும்.